மக்களே நர்சிங் படிச்சுட்டு A4 ஷீட்ல கோட் போட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம A4 ஷீட்ல கோட் போடுறதோட மேக்கிங் வீடியோ பாத்துக்கலாமா? இத பாக்குறதுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரியே தான் இருக்கும். இந்த ஃப்ரேமை வந்து நம்ம வுட்ல பண்ணிருக்கோம். வாங்க என்கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி பண்ணிருக்கோம்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற வுட் எடுத்து அதை பாத்தீங்கன்னா 4ஆ கட் பண்ணி அதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வரணும். இந்த ரெக்டாங்கிள் ஷேப் எப்படி இருக்கணும்னா, இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வந்து நம்ம கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸுக்கு உள்ள நம்ம வந்து A4 ஷீட்டை வச்சோம்னா அந்த A4 ஷீட் வந்து அப்படி கரெக்டா இருக்கணும். இதுல பார்த்தா தெரியும் எப்படி அந்த A4 ஷீட் வந்து இந்த பாக்ஸுக்குள்ள கரெக்டா செட் ஆகுற மாதிரி தெரியும். இந்த ரெக்டாங்கிளோட சைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நம்ம வுட் வந்து கொஞ்சம் பெருசா எடுத்தோம்னா கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். அதனால A4 ஷீட் சைஸை மெஷர் பண்ணி கரெக்டா இருக்க மாதிரி இதை மேக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு உள்ள நிக்கிற மாதிரி உங்களுக்கு A4 ஷீட்ல பார்டர் லைன் வந்து எவ்வளவு திக்னஸா வேணுமோ அவ்வளவு திக்னஸ்க்கு இதே மாதிரி ஒரு 4 வுட் எடுத்துக்கோங்க. அதை பாத்தீங்கன்னா நான் இப்ப இதுல கரெக்டா மாட்டுறது மாதிரி கரெக்டா இந்த சைஸ்ல மாட்டிக்கோங்க. நீங்க கரெக்டான சைஸ்ல எடுத்தீங்கன்னா இது வந்து கரெக்டா ஃபிட்டா இருக்கும். அப்படி கொஞ்சம் லூசா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி அதை வந்து ஒட்டிக்கோங்க. ஃபைனலி நம்மளோட ஃப்ரேம் வந்து இப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரேமோட ஒர்க் வந்து ஃபுல்லாவே முடிஞ்சிட்டு அப்புறம் ஏதாட்டும் ஒரு டேபிள் மாதிரி ஏதாட்டும் ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல வச்சு நீங்க A4 ஷீட்டை வந்து கொஞ்சம் நிறைய அடுக்கி வச்சுட்டு இந்த ஃப்ரேமை தூக்கி அதுல வச்சீங்கன்னா கரெக்டா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண ரெக்டாங்கிள் வந்து அந்த A4 ஷீட் சைஸ்க்கு அப்படியே வெளியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உள்ள பண்ணின அந்த சின்னது வந்து கரெக்டா அவுட்லைன் போடுற மாதிரி அந்த ஒரு பார்டர் ஷேப்ல இருக்கும். அப்புறம் நீங்க வந்து பென்சில்ல பென் வச்சு கோடு போட்டுட்டு லைட்டா ஒன் சைடு மட்டும் அப்படி தூக்கிட்டு அப்படியே வெளியே தள்ளிவிட மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் பழகிறது வரைக்கும் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் போட்டு பார்த்துட்டீங்கன்னா அடுத்தது ரொம்ப போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை தான் பண்ணினேன். இப்பவும் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் இதை விட ஈஸியா போடுற மாதிரி ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து சக்சஸ் ஆயிட்டுனா அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை வந்து மேக் பண்ணிக்கோங்க. இதை பண்றதுல ஏதாட்டு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு DM பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி கரெக்டா பண்ணணும்னு சொல்லி தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை.